நான் அந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிறத பற்றி சொன்னேன்ல, அது புரியலையா யாருக்குமே? அது ஒன்று சொன்னேன். இன்னொன்று வந்து வண்டி அதான் செகண்ட் ஹேண்ட் வண்டி எப்படி பார்த்து வாங்கணுன்றதான் சொன்னேன். ஒருத்தர் அதுலேயே வந்து என்ன கேட்குறாரு, நீங்கள் எப்படி வாங்கணும்னு சொல்லவே இல்லைன்றாரு. அதுதான் சொல்லியிருக்கேன். அதில் தான் புது வண்டி எப்படி வேணால் வாங்கிக்கலாம், ஓகேவா? செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் போது நம்ம நிறைய பார்த்து தான் வாங்கணும். அதை நான் சொன்னதுலேயே நிறைய புரிஞ்சுதுன்னா அதுவே போதும் வாங்குறது. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது வந்து ஒரு ரிஸ்க்கு நிறைய இருக்குது அதில். அதுதான் அதில் மேட்ரு. நீங்கள் இன்சூரன்ஸ் கூட இல்லை, என்னதான் கரண்ட் இருந்தாலும் டிப்ரிசியேஷன் ஆகும். நம்ம இன்சூரன்ஸ் கூட கரண்ட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை 6 மாதத்தில் இருக்கா இல்லை 4 மாதம் தான் பேலன்ஸ் இருக்கான்னே தெரியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப நீங்கள் அந்த வண்டியோட இதில் நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டும் போது அதுவே வந்துடும், ஒரு 15,000 16,000 இன்சூரன்ஸ் வந்துடும். ஆனால் வருஷம் இன்சூரன்ஸ் வந்து வண்டியோட காசு எடுத்து டிப்ரிசியேஷன் ஆகின்னு வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வண்டிக்கு எதனா ஆச்சுன்னா சப்போஸ் அந்த அமௌண்ட்டு தான் தருவாங்க, இல்லை அதுலேயுமே பாதி பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் தருவாங்க டிப்ரிசியேஷன் பண்ணி. ஸோ இன்சூரன்ஸும் பார்த்து வாங்கணும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கரண்ட்டில் இருக்குன்னா அதான் 2 மாதம் இருக்கிறது கூட இன்சூரன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். முதல்ல இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருந்தாலுமே நம்ம ஓட்டுறது வந்து 12 மாதமாக ஓட்ட போகிறது கிடையாது. அது எப்போனா ஒரு நாள் எடுத்து ஓட்டுவோம், 1 மாதம் ஓட்டும், 1 மாதம் ஓட்ட மாட்டோம். இப்போ 6 மாதம் தான் இருக்குன்றப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறதே 4 மாதம் கணக்கு தான் வரும். ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி விற்கும் போது வந்து காஸ்ட் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பேசி தான் ரேட்டு கம்மி பண்ணியே வாங்கணும் வண்டியை ஃபஸ்ட்டு. நான் அதெல்லாம் தான் அதில் சொல்லியிருப்பேன், வண்டி எப்படி வாங்குறது அப்படின்னு. அவர் காசு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லணும்னு நினச்சார் போல இருக்கு. அது எப்படி அவங்க சொல்ல முடியும்? அவங்கவுங்க பிஸ்னஸை பொறுத்தோ அவங்கவுங்க ஒர்க்கை பொறுத்தோ தான் காசு ரெடி பண்ண முடியும். நான் காசு ரெடி பண்ணுறது எப்படி சொல்ல முடியும்? தேவையான சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தா அவர் எப்படி காசு ரெடி பண்ணி எப்படி வாங்குறதுன்னு கேட்குறாரு. நான் கூட என்ன நினச்சேன், நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு போலன்னு நினச்சேன். அப்புறமா தான் பார்த்தா காசு எப்படி ரெடி பண்ணி எப்படி வாங்குறது, அதாவது டோட்டலாக எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்தது எனக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் வந்து டிசைட் பண்ண முடியும் என்ன வண்டி வாங்கலாம், ஏது வண்டி வாங்கலான்னு. நீங்கள் இந்த வண்டி வாங்கலாமான்னு கேட்டால் கூட நான் சொல்லலாம். அது எப்படி வாங்குறதுன்னு கேட்டால் நான் என்னால் எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டியில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பார்க்கறதுக்கு மேலாக பார்க்கும்போது வந்து நல்லா பல இருக்கும், கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்கும். ஆனால் உள்ளன்னு பார்த்தா ஸ்பேரு, டயரு, செயின் ப்ராக்கெட்டு, பிரேக் பேடு, இன்சூரன்ஸு, அது இதுன்னு நிறைய தெரிஞ்சிருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போகும்போது நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணினே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வெறுப்பாகும். புது வண்டி வாங்கியே யானையை கட்டி தீனி போடுற கதை தான். அதுவே நம்மளால முடியாது. இதில் ஸ்பேர்லாம் மாற்றினு சர்வீஸும் பண்ணின்னு அதெல்லாம் வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஓட்டவே இல்லைன்னா கூட நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஓட்டவே இல்லைனா கூட சர்வீஸ் வந்து அந்த டேட்டுக்கு சர்வீஸ் விட்டு தானே ஆகணும். இப்போ சர்வீஸ் காஸ்ட்டே வந்துடும், 11,000 12,000 வந்துடும். நம்ம ஸ்பேரம் ஸ்பேரை மாற்றுறோம் அப்படின்றப்போ இன்னமும் அது எக்ஸ்ட்ரா தான் போகும். நம்ம ஓட்டாமல் வண்டியை சர்வீஸ் விட்டுனாலும் நம்ம வேஸ்ட்டு தான் காசு. நம்ம ஓட்டிட்டு ஸ்பேர் கொஞ்சம் போயிருக்கோம், கொஞ்ச நாள் தான் ஓட்டியிருப்போம், நம்ம கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு வந்து வண்டி வாங்கிடுவோம். இப்போ செகண்ட் ஹேண்ட் நம்ம வண்டி வாங்கும்போதுன்னா நம்மகிட்ட இல்லாதனால தான் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்குகிறோம். கையில் கிட்ட போட்டு இல்லை இஎம்ஐ போட்டு கடன் வாங்கி தான் வாங்குவோம். நம்ம வாங்கி 1 மாதம் 2 மாதம் தான் ஃபுல்லாக ஓட்டியிருப்போம். இல்லை 6 மாதம் கூட ஓட்டுறோம்னு வச்சுக்க. 6 மாதம்னா 6 மாதம் இந்த வண்டியே வச்சுன்னு ஓட்ட மாட்டோம். நம்மளுக்கு ஸ்பேர் வண்டின்னு ஒன்று இருக்கும், சின்ன வண்டி.
எங்கன்னா போகிறதுக்கு மட்டும் இந்த வண்டி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து கொஞ்ச நாள் ஓட்டுறதுக்கே வந்து ஒரு செலவு ஒன்று பெருசாக விற்குது அப்படின்னா நம்மளுக்கு வெறுப்பு தான் ஆகும், ஏன்டா வாங்கணும்னு தோணும். இப்போ எனக்கே நான் இதை வந்து தெரிஞ்சு தான் வாங்கினேன், ஓகேவா. ஆனால் பக்கத்தில் எல்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் வெறுப்பாச்சு. பக்கத்தில் வந்தது எல்லாமே, சர்வீஸ் பக்கத்தில் வந்தது, இஎம்ஐ பக்கத்தில் வந்தது, இன்சூரன்ஸும் பக்கத்தில் முடிஞ்சுது. ஏன்னா நான் ஓட்டவே இல்லை, ரொம்ப நாளாகவே ஓட்டவே இல்லாதப்போ எனக்கு மொத்தமாக எல்லாத்தையுமே கட்டுற போது, ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து 18,000 வந்தது, சர்வீஸ் வந்து 11,000 கிட்ட வந்தது, இஎம்ஐ அது இதுன்னு மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்ததால் இது என்னடா இது நம்ம ஓட்டவே இல்லை, இவ்வளோ கட்டின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தான். ஸோ அதை ஒன்று முடிச்சேன். வண்டி நிற்கிதா, ஓகே நிற்கிட்டேன், ஃபஸ்ட்டு சர்வீஸை விட்டு வந்துடுவோம். இன்சூரன்ஸ் முடித்துக்கு முன்னாடி நான் போய் சர்வீஸை விட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இது கட்டிட்டேன், இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கப்புறமா நடுவில் தான் போயிட்டு இன்சூரன்ஸை போய் போட்டு வந்தேன். ஆனால் கேப் இருந்தது, ஒரு மாதம் கேப் விட்டு அத்தை இஎம்ஐ முடிஞ்சு நடுவில் தான் போயிட்டு இன்சூரன்ஸை போட்டு வந்தேன். இப்போ மூணுமே எப்படி நம்மளால் ஒன்றா பண்ண முடியும், அது காசு பொறுத்து எடுத்து வச்சு. இப்போ என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எதனா தேவைன்னா டப்புன்னு என்ன டேலி பண்ணுறோம், பாதி கட்டிடுவோம், பாதி கிரெடிட் கார்டில் போட்டு கூட நான் டேலி பண்ணுறோம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒரு மேட்ரு இருக்குதுல்ல. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஃபஸ்ட்டு அதை கட்டிட்டு முடிச்சிட்டேன் மூணுத்தையும். இப்போ என்ன மேட்டர்னா, இவங்க ஆகஸ்ட் மாதம் வந்து சர்வீஸ் வரணும், ஆகஸ்ட் மாதம். அதுக்கு நான் ஒரு காசு எடுத்து வைக்கணும். மேபி அது வரைக்குமே எனக்கு ஸ்பேர் மாற்றுற மாதிரி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது, ஓகேவா. ஏன்னா எனக்கு போன சர்வீஸ் பண்ணுறது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை, அது ஒரு மாதிரி தான் இருந்தது அந்த சர்வீஸு. ஸோ இந்த தடவை பண்ணும்போது நான் ப்ராப்பராக நானும் சரியாக கொஞ்சம் தெளிவாக இல்லாதப்போ அது அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நான் போகும்போது நானும் கேட்டு ஆயில் மாற்றினா எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கும், ஓகேவா. இந்த எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கும், 4 பாட்டில் 4 டின்னு ஊற்றும் போது லாஸ்ட்டு டின்னில் வந்து ஒரு 1/4 ஆயில் இருக்கும். அதெல்லாம் கொடுத்துடணும், இவங்க கொடுக்கவே இல்லை. நான் கேட்காம வந்துட்டேன் போன வாட்டி. ஸோ நிறைய இருந்தது, நான் கேட்காம விட்டேன். இந்த தடவை கேட்டு அதை ப்ராப்பராக பண்ணணும், அதுக்கும் காசு ரெடி பண்ணி வைக்கணும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவும் மாற்றுற மாதிரி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இந்த சர்வீஸுக்கு அடுத்த சர்வீஸ் தான் எதனா மாற்றுற மாதிரி இருக்குன்னு தோணுது. ஆனால் அவங்க வந்து போன சர்வீஸு நான் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து பிரேக் படத்த சர்வீஸ் மாற்றிக்கோங்க, காசு ரெடி பண்ணிக்கோங்கட்டாங்க. அப்போ எல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும்னா 22 ரூபா கிட்ட ஆகிடும் அப்படின்றாங்க. இவ்வளோ நாளாக சரி போகிறேன், மழையை பார்க்கவே இல்லையே நான். இப்போ 22 ரூபா ஆகும்ட்டாங்க, அவ்வளோதான், என்ன பண்ணுறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்லாம் மாத்திர மாதிரிலாம் வரேன். இந்த டைம் நான் ஓட்டவே இல்லை அவ்வளோவா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம்லாம் தேயிற மாதிரிலாம் இல்லை, கிலோமீட்டரே கம்மியாக தான் ஓட்டியிருப்பேன். மாத்திரன்னா கூட நான் முதல்ல செக் பண்ணிட்டு தான் வந்து மாத்திர ஒரு டிசிஷனே வருவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் மாற்ற மாட்டேன், மற்ற டைம் தான் மாற்றுவேன். அப்புறம் ஜூனில் வந்து எங்கன்னா போயிட்டு வரும், ஊருக்கு எங்கன்னா போயிட்டு வந்த பிறகு தான் எப்படி செக் பண்ணுவேன், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, என்ன ஓடிக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேணால் செக் பண்ணிட்டு மாற்றலாம். ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை, வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுறீங்க, 7 மாதம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த டைம் இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு, இல்லை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்றப்போ அது செகண்ட் ஓனர்கிட்ட தேர்ட் ஓனர் ஆகிடும். நீங்கள் விற்கும் போது ரேட்டு வந்து பெருசாக போகாது, இன்சூரன்ஸை நீங்கள் தான் போட்டு தரணும். எதனா ஸ்பேரு எதனா அடி வாங்கியிருக்கு, டயரு எதனா அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் தான் பண்ணி தர மாதிரி இருக்கும், ரேட்டு கம்மி பண்ணுவாங்க நிறைய. ஸோ அதெல்லாம் இருக்குது, அதனால் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து பேர் மாற்றாதையும் வந்து வண்டியை வந்து வாங்க முடியாது, பேர் மாற்றி தான் ஆகணும். பேர் மாற்றலாம் தேவையில்ல, பிரச்சனைலாம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் பேரே மாற்றலை இன்னும், நீங்கள் மாற்றிக்கோங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டி கணக்கு தான் ஆகும். நான் தான் செகண்ட் ஹேண்ட் வண்டி கணக்கு, ஆனாலும் நீ நடுவில் ஓட்டியிருக்கல, அப்புறம் நீ எப்படி கம்மி பண்ணாமல் இப்போ எனக்கு அப்படி ஒன்று இருக்குல்ல. நீ ஓட்டலன்னா பரவாயில்ல, நீ ஓட்டியிருக்க, நடுவில் வாங்கி நீ ஓட்டியிருக்கிற, ஆனால் பேர் மட்டும் மாற்றலை. அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அப்படி வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தான் யூஸ் பண்ணேன், நான் செகண்ட் ஹேண்டுக்கு விற்கிறேன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் வண்டி பார்த்தா தேர்ட் ஹேண்டாக இருக்கும், பேர் மாற்றாமல் ஓட்டி இருந்திருப்பாங்க.
ஆனால் இவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். வண்டி வருது கம்மி ரேட்டுக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினா அந்த வண்டியில் எதனா பிரச்சனைக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? மொத்தம் வண்டியை வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுமே. நான் அதனால தான் மோஸ்ட்டாக செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கலாம் அப்படின்னு தான் போனேன். என் பட்ஜெட்டே ஃபஸ்ட்டு வந்து 6க்குள்ளே தான் வச்சுருந்தேன். 6க்கு எதனா ஒரு வண்டி வந்தால் வாங்கலாம் அப்படின்னு. அப்புறம் 6லேருந்து 8 கிட்ட வண்டி வந்தது. 8 தான் ஓகே வண்டி வந்தது. அப்புறமா நான் யோசித்தேன், எதுக்கு ஒரு 8 லட்சம் 9 லட்சம் கொடுத்து ஒரு வண்டி வாங்கினேன். அது ஒருத்தன் ஓட்டியிருப்பான், அது எப்படி ஓட்டியிருப்பான்னு தெரியாது. அச்சு ஓட்டினானா, இல்லை பார்த்து ஓட்டினானா, இல்லை ஒழுங்காக சர்வீஸ் விட்டானா, சர்வீஸ் ஷோரூமில் விட்டானா, வெளியே விட்டானா, அது எப்படிலாம் ஓட்டினானுங்க. எதுக்கு நம்ம வந்து அது யோசிச்சு உட்காந்துருக்கணும்? இன்னொருத்தன் தொட்ட வண்டியை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம். அது ஒரு டேட் ஒரு மாதிரி சைடில் ஓடிக்கினே இருக்கும். நம்ம ஜென்யூனாக தான் வாங்கியிருக்கோமா, இல்லை நம்மகிட்ட போய் சொல்லியிருக்காங்களா, இவ்வளோ தான் ஓடி இருக்கா அவ்வளோ தான் ஓடி இருக்கான்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு நான் வண்டி வேணான்னு சொல்லிட்டு தான் விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு தான் சரி, நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன் ஒரு விஷயத்தை போட்டு வாங்கணும்னு சொல்லி ஊற்றுங்கன்னா டப்புன்னு போய் வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். சரி டப்புன்னு போனேன், போயிட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் வரேன் நாளைக்கு அப்படின்னு. வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு புக் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் புதுசு வாங்கினேன் நான். இப்போ இதுக்கப்புறம் நான் ஒரு வண்டி வாங்குறேன், நான் ஒரு பெரிய வண்டியாக வாங்குறேன், ஒரு S1000 இல்லை டுக்காட்டியோ இல்லை அந்த மாதிரி வாங்கினா அதை வேணால் நான் செகண்ட்ஸுக்கு போவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதை வந்து கிராஸ் செக் பண்ணி நிறைய செக் பண்ணி அப்படி வேணால் வாங்குவேன். ஆனால் எடுத்தோன்னெல்லாம் வாங்குவேன் கேட்டால் வாங்க மாட்டேன் நான். அதுக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அதுதாங்க மேட்ரு. உள்ளே என்ன எதனா போயிருக்கா, எதனா ஆயிருக்கா. இப்போ நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு வேறு வண்டிக்கு போகிறோம்னா அது சென்சார் நல்லா ஒர்க் ஆகுதான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வண்டிக்கிட்ட நம்ம பழகவும் இல்லை. ஸோ அதுதான் நான் புதுசாக கூட 10 நாள் தான் வாங்கலான்னு சார். இது எடுத்தோன்னே எதுக்கு அவ்வளோ தூரம் போனோம், அவ்வளோ பெருசுக்கு போனோம். சரி இதை வாங்குவோம், இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், எங்கன்னா போகிறது வரத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப இதுக்கே வந்துட்டேன். வாங்கினோன்னா 10 நாள் கூட வாங்கிடலாம். வேணாம், இதுவே போதும், இதுவே கரெக்டாக இருக்குது. அது அந்த 10 வச்சுன்னு ரொம்ப லாங்கெலாம் ஓட்டவும் முடியாது வேறு. ஏன்னா எனக்கும் வேறு செட் ஆகாதுன்றத விட அது ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது, கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஒரு நேரத்தில் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம பாட்டும் போகலாம் அது பாட்டுன்னு. அதனால தான் இதுக்கு நான் வந்தேன். ஏன்னா இந்த வண்டி எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு இந்த வண்டி பிடிக்கும் வேறு. எனக்கு Z1000லேருந்து பிடிக்கும் அந்த வண்டியை. அது ஒரு கதை இருக்குது, அதுலேருந்து பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் ஒரு வண்டி பார்த்தேன் பெசன்ட் நகரில். எனக்கு அப்போலேருந்து அந்த வண்டி மேலே ஆசை. ஒரு 2 பேர் வந்து போனாங்க ஒரு ரோட்டில். ஸோ அதனால இந்த வண்டி எனக்கு பிடிக்கும். மழை வரும் பொழுது ஏடா கிளைமேட் மாறி அடிக்குது, ஜட்ஜே பண்ண முடியலையே. திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்தா அது பாரு கிளைமேட்டே மாறிடுச்சு. இவ்வளோ கதை இது. பைக் வாங்கட்டோன்னா பார்த்து பொறுமையாக நிதானமாக யோசித்து செக் பண்ணி யாரா தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போயிட்டு பேசி வாங்கிக்கோங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போயிட்டு பார்த்து பேசி ஓட்டி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்டுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன்.
தெரிலனா ஓகே அவ்வளோதான், தெரிலனா தெரில தான், அதை விட்டு மல்பின்லாம் இருக்க மாட்டேன். என்னடா பண்ற? நான் ஒன்று பேசினா நல்லா பேசுகிறேன், இல்லைன்னா பேசவே மாட்டேன். ஏன்னா நான் என்ன டாபிக் பேசினா வந்து உங்களுக்கு புரியும், உங்களுக்கு செட் ஆகுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வேற ஒன்று இருக்கு. அதனாலே நம்மளுக்கு டப்புன்னு வந்து அதை பிடிக்க முடியல, டப்புன்னு என்னன்னு. ஆனால் கஷ்டம்தான், வண்டி வாங்கி மெயின்டைன் பண்ணி இதை ஓட்டி கஷ்டம்தான். வண்டியை தொடச்சி ஏற்றுன்னு வந்தேன், தூசியாக இருக்கு இப்போ. மழை வரதோட வீட்டுக்கு போயிட்டா நல்லாயிருக்கும். நஞ்சு நேரம் போனால் வெறுப்பாக இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு மழை வந்துச்சுன்னா அப்படியே வண்டியை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் கவர் போட்டுற வேண்டியது தான். எனக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டி ஓட்ட பிடிக்கும். எனக்கு மழை வரக்கூடாது, ஆனால் ஒரு மாதிரி மூடியாக இருக்கணும் க்ளவுட்லாம். அதனால பேசிக்கணும் எங்கன்னா வந்துட்டேன்னா அதோ இந்த லெஃப்ட்டு தான் இது தாண்டி வந்துட்ட மாதிரி இருந்தது எனக்கு. வீடியோ பார்த்தனே போகிறா போல. நான் தான் மூடியாக இருந்தாலும் ஜாடியாக இருந்தாலும் டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் தான் முடியும். டிராஃபிக் எல்லாம் ஓட்டத்துக்கு நான் வீட்லேயே இருந்துருவேன் நான். எனக்குமே அந்த டவுட் இருக்கு. இந்த சுதாகர் கேட்பாரு, இங்கே தாண்டா போறீங்க எல்லாருமே, இங்கே தான் போறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோன்னா காலையில் டைம் ஆஃபீஸ் போகிற டைமு, ஈவினிங் டைம் வந்து ஆஃபீஸ்லேருந்து வர டைமு. அதனால் நம்ம நடுவில் போனோன்னா வந்து டிராஃபிக் இருக்காதுன்னு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணி அப்போல்லாம் நாங்கள் போவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லவே இல்லை. எந்த டைம் வந்தாலுமே அதெல்லாம் சுற்றினே இருக்கிறானுங்க. எங்கே தான் போவீங்கன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கும். வேறு இதில் வந்து டிராஃபிக் அவ்வளோதான். நான் இங்கே தான் சீக்கிரம் வரணும்னு நினச்சேன், கரெக்டாக இங்கே தான் லாக் ஆகிட்டேன் வந்து. வழி விட்டாருனா போயிடலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா போகுது வீடியோலாம். இப்போ நான் தாண்டிடுவேன் ஓரளவுக்கு ரொம்பலாம் கிடையாது, ஓரளவுக்கு போகுது. ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறான்ற மாதிரி தான் எனக்கு நான் பார்த்தேன் அன்னைக்கு. அது பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் பார்க்குறாங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனாலே வந்து எதுக்கு இதை வேறு எடுத்து ஓட்டிக்கினே வீடியோ எடுத்து போட்டு நம்ம ஓட்டணுமா சைலண்ட்டாக விட்டோமா அப்படின்ற மைண்ட் செட் வந்தது ஒரு நேரத்தில்.
எங்கன்னா போனால் கூட எதுக்கு கேமராலாம் எடுத்துன்னு போகணும், அது வேறு சார்ஜ் போட்டு அதுக்கு வேறு ஸ்பேர்லாம் வாங்கினேன், மெமரி கார்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, எதனா பிடிக்கல, எதனா நல்லா இல்லை, எதனா சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நானும் அதை சரி பண்ணுறேன். இவன் போய் வீடியோ எடுக்கிறான்டா. காருக்குள்ள இருக்கானே. ஆம்பளை பசங்களை பொறுத்தாலே இந்த பைக் மேலே கிரேஸ் இருக்குல்ல. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, 3 வயசு 4 வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆம்பளையா பிறந்தாலே பைக்கு மேலே அது வந்துடுது தானாகவே. அது ஜீன்லேயே இருக்கு போல இருக்கு எல்லாருக்குமே. மழை தூத்துறா.